பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இளப்புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப பாராளுமன்றம் நேற்று நடந்துட்டு இருக்குன்னா நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நம்ம பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஒரு புகைப்படத்தை காட்டி பேசினாரு. அந்த புகைப்படத்துல யார் யார் இருக்காங்கன்னு காட்டினாரு. அதுல இல்லாதவங்க பத்தியும் சொன்னாரு. அதாவது எஸ்சி ஒருத்தர் கூட இல்ல, எஸ்டி ஒருத்தர் கூட இல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க யாருமே இல்ல. இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரிச்சவங்க அத்தனை பேரும் உயர் சாதியினர் தான். இந்த நிதி அமைச்சர் உயர் சாதியினர் தான். இந்த உயர் சாதியினர் எல்லாரும் சேர்ந்து தயாரித்த இந்த பட்ஜெட்ல ஏறக்குறைய 90% மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்று அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த நிதி அமைச்சர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 கையும் வச்சு மூடிக்கிறாங்க, முகத்தை மூடிக்கிறாங்க. இன்னொன்னு நக்கலா சிரிப்பு சிரிக்கிறாங்க, தலை குனிஞ்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏதோ இவங்களை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வச்சு நாணி தலை குனிகிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இப்ப இந்த 90% மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கும் இவங்க தலை குனியறதுக்கும் அது என்ன பொருளை மீன் பண்ணுது? அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. முதல்ல நடைபெறுவது பார்லிமெண்ட் நிதிநிலை அறிக்கை விவாதங்கள் இல்லையா? அதுல இந்திய துணைக்கண்டத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய தலைவர் என்பது ஒரு புறம், எதிர்கட்சி தலைவர் அவருடைய உரை நிகழ்த்துகின்ற இந்த நேரத்தில் நிதி அமைச்சர்லாம் அது ஒரு பார்லிமெண்ட் கூட்டம் மாதிரியே நினைச்சுக்கல. நீங்க சொன்ன அந்த ஆக்ஷனுக்காக சொல்றேன். என்னமோ அவங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியும், அப்படியே சிரிச்சுக்கிற மாதிரியும், தலையில அடிச்சுக்கிற மாதிரியும், மூஞ்ச மூடிக்கிற மாதிரியும் ஒரு நிதி அமைச்சருக்குரிய தகுதியோ தரமோ இல்லை என்பதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, அவர் காட்டிய அந்த புகைப்படம் அல்வா கிண்டன படம். இவங்க அல்வா கிண்டன அழகு இருக்கு இல்லையா? இப்ப இந்த அல்வா கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம நாட்டுல பேசுவோம், நம்ம தமிழ்நாட்டுல. இந்திய துணை கண்டத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல அல்வா கிண்டனத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க, அல்வா கொடுத்துட்டு போட்டாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி என்னமோ இதுக்கு முந்திலாம் எப்பயுமே அல்வா கிண்டுவார்கள் அப்படின்லாம் சொல்லிட்ட. இந்த முறைதான் இந்த அல்வா கிண்டுறது மிக பெருசாச்சு. அல்வா கிண்டுற போட்டோ அது இது நிதி அமைச்சர் போய் கிண்டுவதும் எடுத்துக்கிட்டு என்னமோ சொல்லுவதும் மிக அசிங்கமாக. ஒரு நாட்டினுடைய ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பு நாங்க ஃபார்மாலிட்டியாக அல்வா கிண்டி தருவோம்னு சொல்லிட்டு அந்த அல்வா கிண்டுவதில்தான் ராகுல் வருகிறார். ராகுலை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். உண்மையிலேயே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ராகுல் இப்படி பேசுவார்னு. நமக்கே பெரும் மகிழ்ச்சியும் வியப்பையும் பல கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார். அவர் அழகா அதை அடிச்சுட்டு இன்னொன்னு சொன்னார் அவருடைய உரையில. அதை தான் கேட்டோம்னா இதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்கும். இதுல ஏன் இவர்கள் இல்ல, எஸ்சி ஏன் இல்ல, எஸ்டி ஏன் இல்ல, ஓபிசி ஏன் இல்ல, யாருமே இல்லாம செய்யறாங்கன்னா, அல்வாதான் இன்னொருத்தவங்க முன்னேறிய வகுப்பார் பிராமணர்களை தவிர மற்றவங்க கிண்டி அதை தொட்டு கொடுத்தா யாரும் சாப்பிட முடியாது. அது வர்ணாசிரம சனாதன கொள்கை, அது அவங்க ஏற்றுக்கிட்ட தர்மம். அந்த தர்மத்துல நிர்மலா சீதாராமன் இது கூட புரியல பாரு, என்ன இதுக்குள்ள ராகுலுக்கு தெரியல பாரு அப்படின்னு தலையில வச்சுக்கிறாங்க. ஆமா, அனைவரும் ஒன்னு இஷ்டமா இதெல்லாம் பேசாம வச்சுங்க, நாங்க அல்வா கட்டும் போது இப்படிதான், இனிமே புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றதும், அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா சொல்லும் போது மூஞ்ச மூடி சிரிச்சுக்கிறதும், இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிக்காட்டியது நிர்மலா சீதாராமன். ராகுலனுடைய உரையை பார்க்கணும், ஒரு சிறந்த சிந்தனையாளனாக. இன்னும் கூட கேட்டா திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கொள்கைகளை அங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு போர் வீரனை போல என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்தவர்கள் 20 பேர், 20 பேர் தயாரித்திருக்கிறார்கள், எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு எல்லாம். அந்த 20 பேரில் ஒரே ஒருவர் தான் சிறுபான்மை, ஒரே ஒருவர் தான் வேறு வகுப்பினர். போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ தயாரிக்கின்ற நிலையும் அப்படி, நீ அல்வா கிண்டன அழகும் இப்படி, அப்புறம் எப்படி அந்த நிதிநிலை அறிக்கை 73-74% மக்களுக்கு வரும்? வெறும் 3% மக்களுக்காக இது தயாரிக்கப்பட்டது என்ற வார்த்தையை ராகுல் பதிவு செய்திருக்கிறார்.
அதுதான் இந்த பார்லிமெண்ட் இந்த நிதிநிலை அறிக்கையில எதிர்கட்சி தலைவரின் உரையில் பிரமாதமான உச்சக்கட்டமான ஒரு பதிவு. அந்த பதிவையும் அவர் செஞ்சுட்டு இளைஞர்களுக்கு என்ன செஞ்சீங்க, இளைஞர்களுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப அப்படி இப்படி நீங்க வேலை வாய்ப்புன்னா வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கல, போகல. இளைஞர்களுக்கு அதிகபட்சமா மோடி என்ன சொன்னாரு இதுக்கு முந்தி? தட்டுங்க. கொரோனா வந்த போது தட்டை எடுத்து தட்டுங்க இல்லையா, விளக்கு ஏத்துங்க தட்டுங்க இல்லையா, இதுதான் சொன்னீங்க. இளைஞர்கள் அதை செஞ்சாங்க. ஆனா இளைஞர்களுக்கு நீ என்ன செஞ்ச? இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா 500 நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பு. 500 நிறுவனங்கள் என்பதுல வேலை வாய்ப்புக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்லுவது எல்லாம் தவறான கருத்து. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஓங்கி அடிச்சார். ஆக சமூக நீதியையும் இளைஞர்களுக்கான ஒரு செய்தியையும் அதை மட்டும் எடுத்து சொல்லாம அப்புறம் சொன்னார், சக்கர வியூகம் அமைச்சிருக்கீங்களா? அவனுங்களுக்கு புரியணும்ல. ஏன்னா இந்த ராமாயணம் மகாபாரத கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, கதை பேசிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஒரே கதையை 1,00,000 தடவை கேட்டு கூட மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கள். ஏன்னா கடவுளை கதாபாத்திரம் ஆக்கி விட்டுருவானுங்க. அந்த மகாபாரதத்துல இவனுங்க காட்டின அந்த கூத்துல சக்கர வியூகத்தை அமைச்சு 6 பேர் அபிமன்யுவை தீர்த்து கட்டுவாங்க. அபிமன்யுவே அதை ராகுல் நினைவுபட்டார். நாங்க வேற ஏதாவது சொன்னா உனக்கு புரியாது, அதனால இப்படி சொல்ற உன்னுடைய மகாபாரதத்துல இருக்க சக்கர வியூகத்துல 6 பேர். இப்ப மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, இவர்களுடைய அலுவலர் அஜித் தவல், RSS தலைவர் மோகன் பகவத், இந்த 6 பேரும் சேர்ந்து சக்கர வியூகத்தை அமைச்சு அபிமன்யுவை வீழ்த்தியது போல இந்த நாட்டினுடைய இளைஞர்களை, இந்த நாட்டினுடைய உண்மையான உழைப்பாளர்கள், நாடு உயர வேண்டும் என்று கருதுபவர்களை, எதிர்கட்சியினரை, இந்திய கூட்டணியரை நீங்கள் வீழ்த்துவதற்கு சக்கர வியூகம் அமைச்சு வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவரு இறுதியாக பேச்ச முடிக்கிறதுக்கு முந்தைய ஒரு கட்டத்துல தெளிவா அடிச்சாரு. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியணும்ல, பார் நீ சொன்ன மாதிரி நாங்க சொன்ன மாதிரி சக்கர வியூகத்தை அமைச்சு நீங்க அபிமன்யு அடிச்சீங்க. இது அபிமன்யு அல்ல, அர்ஜுனன். அர்ஜுனன் சக்கர வியூகத்தை உடைத்து உங்களை வீழ்த்தினான். இது அர்ஜுனன் கூட்டம் அப்படின்னு அவனுங்களுக்கு புரியறதுக்காக அதை அழகாக எடுத்து சொன்னார். அப்படி இந்த பெயர்களை சொல்லும் போது உடனே உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இது எப்படி இல்லாத பேர்லாம் எப்படி சொல்றீங்க, அந்த பேர்லாம் இங்க சொல்லக்கூடாது, சட்டப்படி எல்லாம் இவன் சட்டப்படி செய்யற மாதிரி இந்த இடியட்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது. அதுக்கும் ஒரு அழகா அவர் அவருடைய பாணியிலேயே சொல்லிட்டார். சரி இப்ப என்ன A1 A2ன்னு சொல்லிட்டு போறேன். யாரு? அதானி அம்பானியா A1 A2. A1 A2னா என்ன தெரியுமில்ல? கோர்ட்டுக்கு போறவங்களுக்கு தெரியும், அட்வொகேட்ஸுக்கு தெரியும், நீதித்துறை. அவனுங்க என்ன நினைச்சுக்கிறானுங்க பார்லிமெண்ட்ல A1 A2 அப்படியே பெரிய நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பார்க்க இவர் அழகா உள்ளேயே ஒரு பதிவு பொருள் வச்சு ஒரு சிறந்த பேச்சாளருக்குரிய சாதுரியத்தோடு A1 A2 அக்யூஸ்ட் நம்பர் 1 அக்யூஸ்ட் நம்பர் 2 அப்படின்ற அந்த மாதிரி அக்யூஸ்ட்னு சொல்லாம A1 A2ன்னு பதிவாயிடுச்சு. அதுதான் முக்கியம். நீங்க அவனுங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதை நீக்கி இருக்கலாம் பதிவுல இருந்து. அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி கிடையாது. அவனுங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இத எப்படி பேச விட்டு சமாளிச்சு டயத்தோட கூட்டத்தை முடிச்சு ஓடி போயிடணும், அவ்வளவுதான் அவர்களுடைய நோக்கம். ஏன்னா அவர்கள் உள்ள அந்த வழி பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணி செஞ்சு வச்சிருக்கிறானுங்க. ராகுல் அழகா இதை பதிவு பண்ணார். அக்னிவீர் பத்தி சொல்றாரு. இந்தியாவின் மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் இராணுவம் என்பது எவ்வளவு முக்கியம், இறையாண்மை என்பது எவ்வளவு முக்கியம், ஒரு நாட்டின் பாதுகாப்பு இல்லையா? இராணுவ வீரர்களுக்கெல்லவா முதல் சல்யூட் கொடுக்கணும். நம்பர் 1 சல்யூட் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய வீரத்தை மதிக்கணும். நேருவாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு இந்திரா காந்தி மற்றும் உள்ள தலைவர்கள் அத்துணை பேரும், எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் இராணுவ வீரர்கள் என்றால் நம்ம இவங்கெல்லாம் மிகச்சிறப்பா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க. இராணுவத்துக்கு ஒடுக்கிறத பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இவனுங்க அதிலையும் விளையாட்டு. அக்னி வீர்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அது ஆபத்தான திட்டம்னு எல்லாரும் எச்சரிச்சாங்க. அதை இப்ப வச்சுக்கிட்டு ஓய்வு பெறுகிறவர்கள் அக்னி வீரர்ல ஓய்வு பெற்றா 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்குன்னு பெருமையை அறிவிச்சாங்க. ராகுல் அதை உடைச்சார். பொய் பேசாதீர்கள். ஏன் பொய் பேசுற, உண்மையை பேசு.
அக்னிவீர் திட்டம் அந்த மாதிரி இதுல வந்து ராணுவ வீரர் இறந்தா 1 கோடி ரூபாய் நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க. அந்த குடும்பத்தை நான் சந்தித்தேன். அப்படியே அலறிட்டானுங்க எல்லாம். அந்த குடும்பத்தை நான் சந்திச்சேன். நீங்க சொன்ன மாதிரி எதுவும் கொடுக்கல, எதுவும் போகல. ஆக பொய் பேசி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அக்னிவீர் பார்த்துட்டது வந்து 4 வருஷத்துக்காயா ஒரு ராணுவ வீரன் என்பது எப்படி தயாரிக்கப்பட்டு அவர்கள் நாட்டை பாதுகாக்க எல்லையோரத்துல போய் அவங்க போர்க்களத்துல நிக்கிற அந்த வீரர்களை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி வெளியில வராங்கல்ல, அவர்களை பாதி பேரையாவது பணம் கொடுத்து RSS-இல் சேர்த்துக் கொள்ளலாம் என்று மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத் திட்டம் போட்டானுங்க. ராணுவம் மாதிரி ஒரு பயிற்சி பெற்றவர்களை இங்க இதுல சேர்த்துக்கிட்டு இந்தியா முழுவதும் ஒரு நாள் பெரிய கலவரம், துப்பாக்கி கலவரங்கள் செய்வதற்கு தயாராயிட்டானுங்க. அப்படி தயாராவதற்காக தான் அக்னிபாத் திட்டத்தை, இப்ப அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வர்றதாக ஒரு தகவல் இருக்கு. இதையெல்லாம் வந்து எடுத்து நேரடியாக இல்லாமல் அழகாக மறைமுகமாக சுட்டி காட்டி அவர்களுக்கு எல்லா பதிலும் கொடுத்துட்டாரு ராகுல். ஆகவேதான் சொல்றோம், ராகுலினுடைய பேச்சு என்பது மிக சிறப்பாக, மிக சிறந்த பதிவாக இந்த அல்வாவை பற்றி அவர் எடுத்து சொன்னதும், அதனுடைய விளைவாக வந்து சக்கரை யூகத்தை பற்றி சொன்னதும், இராணுவத்தை அக்னிவீர் பற்றி சொன்னதும், அதே போல இளைஞர்களின் வேலை வாய்ப்பு தன்மைகளை சொன்னதும், விவசாய பெருங்குடி மக்களுக்கு 700 பேர் இறந்திருக்கிறான் 1.5 வருஷம் போராடி உங்களை சுத்தி அவர்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த 3 சட்டமும் கார்பரேட் சட்டம், கார்பரேட் கம்பெனிகள் சட்டம், அதை செய்ய முடியாம அவங்க முடிச்சுட்டு போன உடனே இவர் கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு கூட செய்யல. இன்னைக்கும் தெளிவாக சொல்றோம், மோடி அரசாங்கம், கேடி அரசாங்கம் நம்ம சொல்றதுக்கு காரணம் இவரு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள், நம்முடைய தலைவர், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதியினுடைய குரலாகவே பல இடங்களிலே பார்லிமெண்ட்ல அவருடைய பேச்சில நம்முடைய தலைவர் தெரிகிறார். மிக அழகாக சமூக நீதி கருத்து, அதுல தெளிவா ஒண்ணு வருது, சாதிவாரி கணக்கெடுப்பு. நம்ம தலைவர், நம்ம முதல்வர் அழகா கொடுத்திருக்கிறாங்க. அதே பதிவே நம்முடைய எதிர்கட்சி தலைவர், சாதிவாரி கணக்கெடுப்ப உடனே எடு அப்படின்ற மாதிரியான அந்த இதெல்லாம் கூட பதிவு முதல்வர் ட்வீட் பண்ணியிருந்தாருங்க. நேத்து கூட ஆமா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நீதான் எடுக்கணும், யூனியன் கவர்மெண்ட் தான். அது தெரியாம கொஞ்சம் பேரு ஏன் மாநில சர்க்கார் எடுக்கக்கூடாதா, ஏன் இந்த தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாதா அப்படின்னு கத்துவாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கும் ஓரளவுக்கு சிந்திச்சா தெரியும். திமுக எதை செய்தாலும் எதிர்த்து பேசு, திமுக எந்த குரல் கொடுத்தாலும் அதை மறுத்து பேசு, எதிர்த்து மறுத்து பேசினால் உனக்கு போதுமான பண உதவி நான் செஞ்சுக்கிட்டு இருப்போம், கோடி கோடியா பணம் வரும். தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்கிறதுக்கான சக்திகளாக எல்லாரையும் இங்க திரட்டுங்க, நாம திமுகவை எதிர்க்கணும் இப்படின்னே சொல்லி ஒரு 4-5 பேரை கிளப்பி விட்டு பிஜேபி RSS காரர்களுடைய குரல் தான் இதெல்லாம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் யூனியன் கவர்மெண்ட் தான் செய்யணும்னு சொல்லிச்சு கோர்ட்டு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இவனுங்க கேள்வி கேட்கிறானுங்களா? அவனுங்க யோசிக்க மாட்டேன்றானுங்க. மிக தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிய மக்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பவர்கள் அல்ல, கர்நாடகத்திலும் இருப்பார்கள், ஆந்திராவிலும் இருப்பார்கள் இல்லையா, பக்கத்திலே இருக்க கேரளத்திலும் இருப்பார்கள், இங்க இருக்கிற சமூகத்தினர் அங்கும் இருப்பாங்க, இங்கு வசிப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்தால்தான் ஒரு சமூகம் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் கணக்கு வரும். இந்த அடிப்படை உண்மை கூட புரிந்து கொள்ளாமல் மாநில அரசு செய்யலாம், மாநில அரசு செய்யலாம்னு சொல்றாங்களே, அவங்கள நம்ம என்ன சொல்றது? அதற்காக தான் நாம சொல்றோம், நம்முடைய தலைவரின் குரலையே எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்ல சூப்பரா எடுத்து வச்சார். அதற்காக எதிர்கட்சி தலைவர், நம்முடைய இந்திய கூட்டணியின் தலைவர்கள் முதன்மையாக இருக்கிற ராகுல் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, பாராட்டை, வரவேற்பை, வாழ்த்தை சொல்லிக்கிறோம். இன்னும் குறிப்பிட்டிருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இவர்கள் கார்பரேட் கம்பெனிக்காரர்கள் சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க சும்மா சொல்றீங்கம்மா. அந்நிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு டாக்ஸ், உனக்கு ஜிஎஸ்டில எந்த விதமான மாறுதலும் கிடையாது, அதையும் பேசியிருக்காரு. ஜிஎஸ்டில ஒண்ணும் கிடையாது, ஏழை எளிய மக்களுக்கு வரி வருவாய் எல்லாத்திலையும் பாதிப்பு தான், அப்படியேதான் இருக்கும். ஆனால் அந்நிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு டாக்ஸ்
40%ல இருந்து 35% மாத்திட்டீங்க. 5% குறைச்சிருக்கிற. அப்படியே பெரிய ஏழை எளிய மக்களுக்கு நன்மையாம். அந்த ஃபாரின் கார்பரேட் கம்பெனிக்காரர்கள் ஏழை எளியவர்களாம். அதுக்காக நாங்க செஞ்சோம். இது கூட ஒரு தப்பா அப்படின்னு நிர்மலா கூட கேட்டுக்கலாம், தலையில அடிச்சுக்கலாம். ஆனால் ஒன்று, இந்திய துணைக்கண்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக, ஹிட்லர் முசோலினுடைய வாரிசாக இருக்கிற மோடி அண்ட் அமித்ஷா, இந்த நபர்களினுடைய முகத்திரையை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் மிகச் சிறப்பாக முகத்திரையை கிழித்திருந்திருக்கிறார் என்பதை இந்த உரையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நல்லதுங்கண்ணா. ராகுல் பேசுனதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றிங்கண்ணா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ்க.